கவலை வேண்டாம், கஷ்டம் வேண்டாம், துக்கமும் வேண்டாம், நீங்கள் ஈமான்தாரிகளாக இருந்தால் நீங்களே ஜெயசீலர்கள் என்ற அந்த வார்த்தை கொப்ப அந்த அடுத்து வரக்கூடிய அடுத்த ஆயத்து அதை தழுவி ஒரு உதாரணத்தோடு விளக்கப்படுகிறது. இயம்சஸ்கும் கரோஹுன், உங்களுக்கு ஒரு காயம் தொட்டுவிட்டால், அது போரிலோ அல்லது வேறு வகையான ரீதியிலோ, ஃபகத் மஸ்ஸல் கௌம கரோஹும் மிஸ்லு, அதே போல காயம் அந்த கூட்டத்தாருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. காபிர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ உங்களுக்கு எப்படி உஹது யுத்தத்தில், பத்ர் யுத்தத்தில் பெரும் காயமும் உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டதோ, அதுக்கு ஈக்குவலாகவோ அதுக்கு அதை விட அதிகமாகவோ அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. ஏன்னா அவங்களும் என்னுடைய படைப்பு தான், மனிதர்கள் தான், அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. வத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ், மக்களுக்கு மத்தியில் இப்படி ஒருத்தன் காயம், ஒருத்தன் நல்லா இருக்கிறது, ஒருத்தன் துன்பம், ஒருத்தன் இன்பம் அப்படின்றத நாம் சுரட்டிக்கிட்டே இருப்போம். நுதாவிலுஹா பைனன்னாஸ், மக்களுக்கு மத்தியில் ஒருத்தரை இன்பமாக வச்சுருந்தோன்னு சொன்னால் ஒருத்தரை துன்பமாக வைப்போம், ஒருத்தரை துன்பமாக வச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் இன்னொருத்தரை இன்பமாக வைப்போம். இந்த ஒரு 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 பாணி நம்மள்கிட்ட சுற்றி கொண்டே இருக்கும். வலி அலமல்லாஹுல்லதீன ஆமனு, உண்மையிலேயே இறை நம்பிக்கை உள்ளவர்கள் யார் என்று அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காகவும், வயத்தஹன மின்கும் ஷுஹதா, உங்களில் சுகதாக்களை அவன் தேர்ந்தெடுப்பதற்காகவும், சுகதாக்கள் அதாவது அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக தன்னையே அர்ப்பணம் செய்பவர்கள் யார், அவங்கெல்லாம் யார் என்று சொல்லி நான் பரீட்சை பண்ணி தேர்ந்தெடுப்பதற்காகவும், நுதாவிலுஹா, அதை நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம். யாருமே நிரந்தரமான துன்பமோ நிரந்தரமான இன்பமோ உடையவர்கள் கிடையாது. வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன், அநியாயம் செய்பவர்களை எந்த காலத்திலும் அல்லாஹு தஆலா பிரியப்பட மாட்டான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த இடத்துல போருடைய விஷயமாகவும் சொல்லப்படுகிற தஃப்சீரில் உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கண்டா, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, போரில் இவ்வளோ சேதம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் புலம்புறது தெரியுது. உங்களுக்கு ஏற்பட்ட உயிர் சேதமும் உடல் சேதமும் பொருள் சேதமும் கொஞ்சம் கூட மாறாமல் எதிராளிகளுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அவனும் உயிர் தான், அவனுக்கும் குடும்பம் இருக்கு. ஏன்னா கொள்கையில் வித்தியாசம். நீ சத்தியத்துக்காக போராடுற, அவன் அசத்தியத்துக்காக போராடுறான். ஆனால் சேதம் தானே, அதனால் மனம் தழும்பக்கூடாது அப்படின்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். இங்கே நாம் யாரை எடுத்துக்கலான்னு சொன்னால், இந்த உலகத்தில் நாம தான் ரொம்ப துன்பப்படுறோன்னு சில பேர் புலம்புறதை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன் விஷயத்தில் மட்டும் தொடர் தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொடர் தாக்குதல் அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் பிஃபோராக பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேக்கில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு வாழ்க்கை முழுக்க சோதனை தான் அவங்களுக்கு. பிலால் இப்னு ரபாஹா எப்போ கையை பிடிச்சாங்களோ, இஸ்லாத்திற்காக வந்தாங்களோ, அதில் இருந்து சோதனை தான். ஏன், அதுக்கு முன்னாடியே அவங்க அடிமைத்தளத்தில் பிறந்தவங்க தான். ரபாஹா இருக்கிறார் பாருங்க, அவரு கருப்பினத்தை சார்ந்த ஒரு அடிமை. கொடிது வறுமை கொடிதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. காலம் முழுக்கும் வறுமை அப்படின்றது ரொம்ப கொடிது. அல்லாஹ் தஆலா பின்னாடி கொஞ்ச நாள் வாழ்க்கையை நல்லா கொடுத்தான். ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அவரை தூக்கி வச்சு அழகு பார்த்தாங்க ரசூலுல்லாஹ். அவன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறக்கக்கூடிய விதத்தில் இன்பத்தை கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு இன்பத்தை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் மூலமாக கொடுத்தான். துன்பம் காலம் முழுக்க உங்களுக்கு துன்பமாக தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான். பாலைவன மணலில் ஒருத்தன் கடத்தப்படுறது, நாம் எந்த பாலைவனத்துலையும் கடத்தப்படலை, நல்லா புரிந்து கொள்ளணும். துன்பம் எனக்கு தான் வந்திருக்குன்னு சொல்கிறவங்கெல்லாம் நல்லா யோசித்து பார்க்கணும். நம்ம எந்த பாலைவனத்துலையும் கடத்தப்படலை. யாராவது நம்மளை அடிக்கிறாங்களா? சஹாபாக்களை அடித்தது மாதிரி நம்மளை அடித்தாங்களா? இல்லை. அவருக்கு எந்த அளவுக்கு அடி விழுந்துச்சுன்னா, உமையா இப்னு ஹலஃப் அவரை மனித ரீதியிலே சேர்க்கலாம, ஒரு மாட்டை அடிக்கிற மாதிரி அடித்தான். மாட்டை கூட அப்படி அடிச்சிருப்பாங்களான்னு தெரியல, அந்த மாதிரி அடித்தான். இந்த இப்னு ஹலஃப் அவங்கள ரொம்ப கேவலப்படுத்தக்கூடிய விதத்தில் என்ன செஞ்சான்னு சொன்னால், ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு
கொடுமை தாங்க முடியாமல் எவ்வளோ விலை பேசுகிற, ஃபஸ்ட்டு போய் கேட்டாங்க கொடுக்க மாட்டேன்ட்டான். இது என்னுடைய அடிமை, நான் எப்படியும் பண்ணுவேன், நீ பாத்தியா போய்கிட்டே இரு. அதாவது இன்னும் ரசூலுல்லாவை பார்த்துட்டா இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருந்தான். அவர் இன்னும் துண்ணுப்படட்டும். பிரியத்துக்குரியவங்க படாத பாடு படுறாங்க, தன்னை நேசிக்கிறவங்க, தன்னுடைய சத்தியத்தில் இணைந்தவங்க இப்படியெல்லாம் அடி வாங்குறாங்கன்ற ஒரு படட்டும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல கடந்து போகல. ரசூலுல்லாஹ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், உயிர் போயிடக்கூடாதுன்றதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்கண்டா, அவனை பயப்படுத்தக்கூடிய விதத்தில் அப்படி வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் வரும்போதெல்லாம் அடி அதிகமாக்குவாங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கிட்ட சொன்னாங்க, என்னதையாவது ஒன்று பண்ண முடியாதா அப்படின்ட்டு கேட்டாங்க. அந்த நேரம்லாம் ரொம்ப இக்கட்டான நேரம், ரொம்ப துன்பப்படக்கூடிய நேரம். அந்த நேரமெல்லாம் பொருளாதார ரீதியிலலாம் ரொம்ப பின்னடைவு. அதில் அபூபக்கர் இது போன்ற சஹாபாக்கள் மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா இருந்தாங்க. மற்ற சஹாபாக்கள்லாம் ஏழைகள். அப்போ தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவன்கிட்ட வேற ரெண்டாவது போய் கேட்குறாங்க, கொடுத்துடு அப்படின்னு. இந்த அஹது அஹதுன்னு கடந்து துடிக்கிறார். அல்லாஹ் அஹத் அஹதுன் அஹதுன், அல்லாஹ் ஒருவன் தான். கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், அதில் தான் அவன் உழுதுட்டான், செத்துட்டான். எப்படின்னா அவர் சொன்னார், நீ எனக்கு உணவு தந்து பல நாட்களாக ஆயிடுச்சு, உயிர் போகக்கூடாதுன்னு தண்ணியை வாயில் ஊற்றிட்டு போகிற, அப்படி சித்திரவதை பண்ணுற நீ. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோ, நீ இதை விட கொடுமைகள் அதிகமாக பண்ணாலும், நீ இதை விட சித்திரவதைகளை எனக்கு நீ அடுக்கடுக்காக செய்தாலும், நான் கொண்ட கொள்கையில் இருந்து மாறுவேன் மட்டும் நீ நினைக்காத. என்னை சாகாத, அதாவது சாகிற அளவுக்கு இல்லை, செத்து போனால் கூட நான் மாற மாட்டேன்ற இந்த வார்த்தையில் தான் எதுவுமே செய்ய முடியாது. அப்படின்றதுனால அபூபக்கர் ரலியல்லாஹுட்ட திரும்ப அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு வரும்போது பேரம் பேச ஆரம்பித்தான், எவ்வளோக்கு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. அப்போ தான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு, நீ எவ்வளோ கேட்குற அப்படின்னு கேட்கும்போது 10 ஊக்கியாக்குள்ள, 10 ஊக்கியானா 10 தங்க காசு, அதுக்குள்ள ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவன் கேட்குறான். அபூபக்கர் ரலியல்லாஹு உடனே ஒத்துக்கொண்டாங்க. 10 ஊக்கியான உடனே ஒத்துக்கிட்டாங்க. கொடுக்கும்போது சொல்கிறான் பாருங்க, அதாவது மனிதனை எவ்வளவு கேவலப்படுத்தியிருக்கான் அந்த மாப்பாவிகள். நமக்கு இந்த துன்பம் வரும்போதெல்லாம் அது பிலாலை நினச்சிக்கிறணுன்றதுக்காக தான் சொல்ல வந்தேன். இந்த இடத்துல பாருங்கள், இஎம்சஸ்கும் கரஹுன், என்னமோ உங்களுக்கு தான் காயம் பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? எத்தனையோ பேருக்கு காயத்தை கொடுத்துருக்குறேன் நான். நுதாவிலுஹா பைனன்னாஸ், மக்களுக்கு மத்தியில் இது சுரண்டு வந்து கொண்டே இருக்கும். உனக்கு மட்டும்தான் துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீ மெயின் செட் பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கு நான் பொறுப்பாளி கிடையாது, எடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நம்ம தஃப்சீரா உங்களுக்கு சொல்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அவன் சொன்னான் பாருங்க, இந்த 10 ஊக்கியா இல்லை, நீ ஒத்த ஊக்கியாவை கொடுத்து பிலாலை நீ தான்னு சொல்லி கேட்டால் கூட கொடுத்துருப்பேன் இந்த மட்டமானவனை அப்படின்னா. அப்போ தான் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீ 10 ஊக்கியா இல்லை 1000 ஊக்கியா தான் நீ கொடுக்கணும் அப்படின்னு நீ சொல்லி கேட்டிருந்தா கூட என் சொத்து முழுக்க விற்றா கூட நான் பிலாலை வாங்கிடுப்பேன். ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய சொத்தை விட அதிக மதிப்புள்ளவர் பிலால் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று செஞ்சாங்க பிலால் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு, அவர் அழைச்சிட்டு போய் அவர் காயங்களுக்கு மருந்துட்டு அவருக்கு ஆசுவாசத்தை ஏற்படுத்தி அவருக்கு உணவு கொடுத்து அவரை தங்க வச்சு அவருக்கு சிகிச்சை செஞ்சது மட்டும் இல்லை, அவருக்கு ஒரு பேனா ஒன்று கொடுத்தாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு மூமினை உதவி செய்வது பெரிதல்ல, ஒரு மூமினுக்கு உதவுவது ஒரு சாதாரணமான விஷயம்தான். ஆனால் எப்படி உதவணும் இருக்கு இல்லையா, ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய விதத்தில் பயப்படுன்னு சொல்லுவா. ஆனால் இங்கே ஒரு பெரும் உதவியை செய்த ஹஜரத் அபூபக்கர் சித்திக் நாயகம் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு பேனா ஒன்று அவர் கையில் கொடுக்குறாங்க. இந்த பேனாவை நீ எப்போவுமே வச்சுருக்கணும், நீ எழுத படிக்கணும், நீ சுயமை வளர்த்துக்கறணும், அதாவது சுய கௌரவத்தை வளர்த்துக்கறணும், நீ உன்னுடைய மதிப்பை அதிகப்படுத்திக்கிற. அதாவது அவன் சொன்ன வார்த்தையை பிலால் மறந்திருப்பார். ஏன்னா பிலால் அடிமை தளத்திலேயே கேட்டு 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 புளிச்சு போயிருக்கும் அந்த வார்த்தை. ஹஜரத் அபூபக்கருக்கு அந்த வார்த்தைகள் மறக்க முடியவில்லை. அவன் சொன்ன அந்த வார்த்தை மறக்க முடியவில்லை. அதனால தான் பெண்ணை கொடுத்து சொன்னாங்க, நீ கல்வியை ஓரளவு கற்றுக்கோ, உனக்குள்ள விஷயங்களை அதிகப்படுத்திக்கோ,
அறிவு ஞானத்தை அதிகப்படுத்திக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு மரணம் வரைக்கும் வச்சுருந்தாங்களா அந்த பேனாவை, அவங்க மௌத்து வரைக்கும் வச்சுருந்தாங்க. ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு மௌத்து வரைக்கும் அந்த பேனாவை அபூபக்கரை நினச்சி வச்சுருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வெறுமனே எனக்கு உயிர் பிச்சை மட்டும் அளிக்கலை, நான் யார் என்ற சுயத்தை எனக்கு புரிய வைத்தவர் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அவ்வளவு அடியும் மிதியும், அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலீஃப் அல்லாஹ் கொடுத்தான், பொறுப்பு கொடுத்தாங்க பாருங்க. யாருமே நினைத்து பார்க்கல. மதீனாவுக்கு நல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா போர்களையுமே கலந்திருக்கிறார் அவர். பிலால் ரலியல்லாஹு, பிலால் இப்னு ரபாஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட அவங்க ஜீவிய காலத்தில் உள்ள அத்தனை போர்களில் மோஸ்ட்லி கலந்து கொண்டார். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. ஹிஜ்ரத் போன உடனே பாங்குடைய பொறுப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கொடுக்குறாங்க. இந்த தமிழ்நாடு கலாச்சாரம் தான் பாங்கு சொல்லக்கூடிய மோதினாரை ஒரு மாதிரியாக பார்க்குற பழக்கம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்களில் அல்லாஹுடைய தீன் எங்கே மிஞ்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அந்த பாங்குடைய பொறுப்பை கொடுத்தது நிறைய அரபிகளுக்கு ஒரு பெரும் மனச்சிதைவை ஏற்படுத்தியது. குறைஷி குலத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு அடிமைக்கு போய் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாருங்கிற சொல்ல அதை உடைக்கணுன்றதுக்காக தான் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமையான குரல் வளம் மிக்கவர் பிலால் ரலியல்லாஹு இருந்தாங்க. ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு மதீனா, அப்புறம் காபால ஃபத்துக்கு மக்கால காபாவுக்கு போகும்போது எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறதுல 3 நபர்கள் தான் உள்ள நுழைஞ்சாங்க. அந்த 3 நபர்கள் ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அவர்களும் ஒருவர். அங்குள்ள லாத் உஸ்ஸா சிலைகள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சிலை, காபத்துல்லால இருந்த அத்தனை நஜீஸுகளையும் கழுகி சுத்தப்படுத்தி காபத்துல்லாக்கு மேலே ஏறி நின்று பாங்கு சொல்லு அப்படின்னாங்க. மக்காலையும் அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. ஏறி நின்று பாங்கு சொல்லு அப்படின்னாங்க. நானா அப்படின்றார், நீ தான் அப்படின்னாங்க. பாங்கு சொல்ல வைத்தாங்க. அதுக்கு பிறகு அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, மதீனாவுடைய வாழ்க்கையிலே ரசூலோடு தான் பெரும்பாலும் இருப்பார். காரியதரிசி அவர் தான். ஒரு சில விஷயங்களை ரசூல்லாட்ட பேசணும்னா பிலால் ரலியல்லாஹுடைய இஜாசத் இல்லாமல் பேச முடியாது. சட்ட ஆலோசனைகள் சொல்லக்கூடிய விஷயத்தில், ரசூல்லாவோடு மஷோரா செய்யக்கூடிய விஷயத்தில் பிலால் ரலியல்லாஹு அனுமதி கொடுத்தாதான் உள்ள நுழைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு கௌரவத்தை ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. அதனால தான் அவரால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு மதீனாவில் வாழ முடியல. அபூபக்கர் ரலியல்லாஹு அவரிடத்தில் அனுமதி கேட்குறாரு அவங்களுடைய ஆட்சியில், என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்றாரு. இனி தொடர்ந்து இங்கே பணி செய் அப்படின்றாங்க. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இழப்புக்கு பிறகு எனக்கு இந்த மதீனா எனக்கு ஒரு பெரிய அளவுக்கு ரசிக்கலை அப்படின்றார். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இப்போ நீ போயிட்டின்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அங்கம் போன மாதிரி, நீங்கள் இருந்துக்கோன்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. கடைசியில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிட்டார் பிலால் ரலியல்லாஹு, உங்களுக்கு கட்டுப்படணுன்றதுக்காகத்தான் என்ன அடிமைத்தளத்திலிருந்து உரிமை விட்டீங்களான்னு கேட்டார். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்கணும், அதுக்காகத்தான் என்ன நீங்கள் அப்போ அடிமைத்தளத்திலிருந்து உரிமை விட்டீங்களான்னு உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு கண் கலங்கிட்டாங்க. நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்னு. எனக்கு இருக்க பிடிக்கல செய்தனா, எனக்கு ஒரு துளி கூட இந்த ஊரில் இருக்க பிடிக்கல. ரசூலுல்லாஹ் இல்லாத இந்த பூமி, நம்மளாம் சொல்கிறோம் முஹப்பத்துண்டு, எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க அந்த சஹாபாக்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அங்கே இருக்க எனக்கு பிடிக்கல, எனக்கு தயவு செய்து அனுமதி கொடுங்கன்னு ஷாம் தேசத்துக்கு போனாங்க. ஷாமில் தான் அவர்கள் வாழ்ந்தாங்க. ஷாமில் தான் கொஞ்ச காலம் வாழ்ந்தாங்க. மரணத்துடைய தருவாயில் சிரிப்பாங்க. அப்போ மனைவி கேட்பார், ஏன் இப்படி சிரிக்கிறீங்க, நாங்கள்லாம் துக்கத்தில் அழுதுகிட்டு இருக்கிறோம், நீங்கள் அங்கே ஒரு கொள்ளை நோய் ஒன்று பரவியது, அதில் பாதிக்கப்பட்டாங்க ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு. அப்போ தான் சொல்லுவாங்க, நான் இறந்து என்னுடைய தோழர்கள் இன்னும் என்னுடைய உயிரை விட மேலான என் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சந்திக்க செல்கிறேன். அதை கண்டு நான் ஏன் அழுகணும், நான் ஏன் துக்கப்படணும், நீங்கள் துக்கப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையும் முடிந்து அவர்களுடைய வாழ்க்கை முடிந்தது என்று எழுதப்படுகிறது. நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், துன்பம் படக்கூடிய நேரத்தில்
நமக்கு சில விஷயங்கள் நெஞ்சத்தில் கண்டிப்பாக ஓட வேண்டும். அதில் முக்கியமாக சஹாபாக்களுடைய சரித்திரங்கள் ஓட வேண்டும். அப்போ நம்மளால் நிலை தடுமாறுதல் அப்படின்றது வராது. நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எனக்கு மட்டும்தான் துன்பம் அப்படின்னு நினைக்கிறோம். என்னை மட்டும்தான் இப்படி பண்ணியிருக்கிற அப்படின்னு அல்லாஹ்வை கோவிச்சுக்கிறோம். அதனால தான் அந்த தப்சீரில் அவங்களுடைய வரலாறில் ஒரு சின்ன பகுதியை சொல்வதை நான் ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ஆக நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருவதும் சோகங்கள் வருவதும் இயற்கை தான். அல்லாஹ் சொல்வது போல, நமக்கு மட்டும் துன்பம் தரப்படவில்லை. உனக்கு மட்டும் காயங்கள் இல்லை, உன்னை போல மற்றவர்களுக்கும் காயங்கள் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தெள்ள தெளிவாக வசனத்தில் குறிப்பிடுகிறான். மேற்கொண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தின் மூலமாக நிறைய ஞானங்களை நாம் பெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.